வணக்கம் தோழர்களே. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டியா? ஆமைக்கும் முயலுக்கும் போட்டியா? புலிக்கும் பூனைக்கும் போட்டியா? கழுதைக்கு குதிரைக்கும் போட்டியா? டேய், யார்கிட்ட சவால் விடுறது என்கின்ற அறிவு வேண்டாமா கொஞ்சமாவது? நீங்கள் கட்சி ஆரம்பித்தா உடனடியாக அப்படியே ஜெயிச்சு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராகக்கூடிய அளவுக்கு இருக்கா? சினிமா படங்களிலும் விளம்பரங்களிலும் பேசக்கூடிய பெண்களை கூட்டி வந்து விஜய் மேடையில் ஏற்றி வச்சு அந்த பெண்கள் பேசுகிறத பாவம் புரியாமல் கைதட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா? அடுத்து பெரிய மல்டி மில்லியனராக இருக்கக்கூடியவன் அவனுக்கு திமுக மேலே இருந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக ஆனந்த விகடன் என்கின்ற பத்திரிகை, அது யாரோட பின்னணி பலம் இருக்குதுன்னு தெரியாமல் விசிக என்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போய் அதை அழிக்கிறதுக்கு நிர்மூலம் பண்ணி தோத்தவன் அந்த நூல் வரிசையில் வரக்கூடிய அந்த கும்பல்களின் செயல்பாட்டில் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி விஜயை கொண்டு வந்து பேக்கப் பண்ணி வச்சு அது மூலமாக அந்த கட்சியை அழிக்க முயற்சி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு கூட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தவு தான் ஆதவ் அர்ஜுனாங்கிறவன். அவன் பேசுகிற பேச்சு என்ன பேச்சு இருக்குது? இரண்டாம் உலகப் போரை பற்றி சொல்கிறாப்புல. இரண்டாம் உலகப் போரில் அமைதியாக ஒன்று இருந்தது. ஜெர்மனி ஒரு பக்கம் சண்டை போடுது, இந்த சைடு வந்து ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அமெரிக்கா. ஆனால் முடிச்சு வச்சது யார் தெரியுமா? அமெரிக்கா அது வரைக்கும் குண்டு தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குண்டை வந்து டம்முன்னு போட்டு போரை முடிச்சுட்டான். இதெல்லாம் தம்பி நீ விசிலடித்த குஞ்சுகளுக்கு சொல்லணும். அமெரிக்கா ஏன் ஜெர்மனி மீது குண்டு போடாமல் ஜப்பான் மேலே குண்டு போட்டாங்கிற அறிவு இருக்கணும். குண்டு போட்டு முடித்தது அவனுக்கு காரணம் அல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெர்மனியோட கப்பல் நேரடியாக அமெரிக்க துறைமுகத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பியர்ல் அப்படிங்கிற துறைமுகத்தில் குண்டை போட்டான். ஜப்பான் குண்டு அது. ஆனால் போர் நடந்தது யாருக்கு? ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உண்டான நேச நாடு, நேட்டோ நாடுகளுக்கு உண்டான சண்டை. ஆனால் நீங்கள் வந்து யாரை வந்து சொல்கிறீங்க? நேராக வந்து இவன் குண்டு போட்டுட்டான், அப்படியே போகிற முடிச்சுட்டாங்களாம். ஓஹோ, கிளைமாக்ஸில் நேராக கதாநாயகன் வருவார், நேரடியாக ஒரு பல்ட்டி அடிப்பார், போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு விளையாட்டு பையன்கிட்ட போய் நீங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேப்பா. இது வந்து ரஜினி ரசிகர்களுக்கு கூட ஏமாந்து புரிஞ்சு வெளியே போயிட்டான். விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இதை கூட புரியலையா? இதைத்தான் நமக்கு சொல்ல வர்றோம். கொஞ்சம் சிந்திங்க, என்ன நடக்குங்கிறத புரியுங்க. உலக வரலாறு என்ன இருக்குது, நடப்பு அரசியல் என்ன நடக்கு, நீங்கள் எந்த கூட்டிலேருந்து வெளியில் வந்து யாருக்காக கூப்பாடு போடுறீங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மேடையில் பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து தெரியும். இது தெரியாமல் நீ முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போரெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை தம்பி. சொல்கிற வரலாறே தப்பாக இருக்குது. இதை நாளைய காணொலியில் விரிவாக கொஞ்சம் பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.